மருமகளே, நீ அதிர்ஷ்டசாலி. உன் அதிர்ஷ்டத்தால இந்த வீட்டோட எல்லா விதிகளும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டோட இன்னொரு மருமகளும் எனக்கும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவா. சரி வாங்க. நீங்க தான் இவங்களை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. நீங்களே சமாளிங்க. உங்க மருமகள் தானே. சரி, நானும் போறேன். நான் இன்னும் சாமி பேர் சொல்ல வேண்டி இருக்கு. அட அத்தை, நீங்க கோபப்படாதீங்க. பாவம், அவளுக்கு இன்னைக்கு சோகமான நாள் தெரியுமா? இப்ப கூட ஒரு மூலையில நின்னு அழுதுகிட்டு இருந்தா. அவங்க அம்மாவை தவிர இவளுக்கு வேற யாரு இருக்கா? அப்படியே எனக்கு இங்க சொந்தக்காரங்க வரிசை கட்டி நிக்கிற மாதிரி. அம்மா, உங்களுக்கு வயசாகிடுச்சு. உங்க வயசும் எங்க வயசும் ஒன்றும் கிடையாது. இப்போ எங்க வயசுல எங்க வாழ்க்கையை விட்டு எங்களை தூரமாக்குனா எப்படி உணர்வோம்? நீங்களே சொல்லுங்க. அதிகமாவே பேச கத்துக்கிட்டே இல்ல. வாய திறங்காலே நீ முட்டாள்தனமா தான் பேசுற. சும்மா இரு. இது முட்டாள்தனமான விஷயம் இல்ல. அவ சொன்னது உண்மை. பயமுடு. அட அத்தை, விடுங்க. இதுக்கெல்லாம் ஏன் நீங்க கோபப்படுறீங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க ரூமுக்கு போய் சாமி கும்பிடுங்க. நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாட்டை ரூம்லயே கொடுத்துடுறேன். அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. என்ன சாப்பாட்டை ஏன் ரூமுக்கு கொண்டு வரணும்? ஏன்னா உங்க முழங்கால்ல வலி இருக்குல்ல அத்தை, அதனாலதான். நேத்து சொன்னீங்க ரொம்ப மேலையும் கீழையும் ஏறி இறங்குனா முழங்கால் வலி அதிகமாயிடும்னு. ஓஹோ, இப்போ என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற. சரி, ரூமுக்கே சாப்பாட்டை கொண்டு வா. சரி அத்தை, சாப்பாடு தயாரானதும் உங்க ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆமா, நீங்க நிம்மதியா போய் பூஜை பண்ணுங்க போதும். சரி. ஹொரி ஹொரி. கடவுளே, போயிட்டாங்க. ஆட கடவுளே, உங்களால இந்த வயசுல என் மானம் மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடுச்சு. வயசான காலத்துல போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. தானம் தர்மம் செய்யறதை விட்டுட்டு நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே செய்றீங்க. இது ஒரு பொய் தான். ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் சொன்னீங்க. இது தப்பில்லைம்மா. வாய மூடிட்டு இரு. எத்தனை பாவம் பண்ண வைக்க போறாளோ தெரியல. அட அஹானா, இன்னைக்கு என்ன வேஷத்துல போக போறேன்னு அம்மா கிட்ட சொன்னியா? அட இல்ல அக்கா, இப்ப சொல்லாதீங்க ப்ளீஸ். அட அம்மா, ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் பத்தி அத்தைக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ அம்மா அங்க போனா அத்தை மறுபடியும் கேள்வி கேட்பாங்க. அம்மா அங்க போறது கஷ்டம்னு தான் தோணுது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இன்னைக்கு உங்க கூட அத்தையும் சித்தியையும் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போங்க. அங்க இருக்கிற பசங்க என்னென்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்கள நம்ம சாப்பாட்டு கடைக்கும் கூட்டிட்டு வாங்க. பாருங்க, நம்ம சாப்பாடு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு, அதாவது அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்க விரும்புறேன்மா. ஒருவேளை அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் உனக்கும் எனக்கும் நல்லதில்ல. அம்மா, நான் சொல்றேன்ல, சேலஞ்ச். என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே பாருங்க. அம்மா, கொஞ்சம் நம்புங்க. எனக்கும் என் உயிர் மேல கவலை இருக்கு. அப்புறம் அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்சா உங்க சின்ன பையனையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கடை சாயந்தரம் தானே போடுவாங்க. பாருங்க, சாயந்தரத்துக்குள்ள கடைய முழுசா அலங்கரிச்சுட்டு அங்க உட்காந்துருவேன். ரியா கிட்டேயும் நான் பேசிட்டேன். நான் ரியா வீட்டுல தயாராகிடுவேன். இங்க இருந்து அப்படியே கிளம்ப முடியாதுல்ல. அம்மா, அப்படியே செய்வீங்க தானே? பிரச்சனை முடியட்டும், அப்புறம் பாப்போம். நீ வேற என்னென்ன சமைக்கிற? அம்மா, நீங்க தானே பாயாசம் செய்யலாம்னு சொன்னீங்க. அதுக்காகத்தான் நான் பாலையும் காய்ச்சிட்டு, அத்தை வந்ததால நான் அடுப்பையும் அணைச்சிட்டேன். சாம்பார், அவியல், பாயாசம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதானே. அக்கா, நீங்களே பாருங்க. இன்னைக்கு என் கடையில தான் வியாபாரம் அதிகமா நடக்க போகுது. ரொம்ப அதிகமா, பிரமாதமா. ஜனங்க விரல சூப்பிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு சுவையா இருக்கும். நேரம் கிடைக்கும் போது நான் இன்னொரு பானையையும் அடுப்புல வைக்கிறேன். நீ பாத்துக்கோ. சரி. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்தாலும் மேலதான் பரிமாற போறோம். ஆமா, இவ்வளவு பொருட்களையும் யார் கொண்டு போவா? உன்னால தனியா கொண்டு போக முடியாது. அப்புறம் அம்மா அம்மா அம்மா, நான் நம்ம ஏரியாவில் இருக்கிற 2 பசங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நடந்துரும். ரொம்ப நன்றி அக்கா. சந்தோஷமா இருக்குல்ல பெரியம்மா? என்னால பொறுக்கவே முடியல. எப்படி இருந்தாலும் சின்னவளோட டுக்குனன்னா நம்ம கூட வராருல.
இதையெல்லாம் கொண்டு போக அவரும் உதவி செய்வார்ல. இவ்வளோ செய்றோம், இவ்வளோ பணம் செலவாகி இருக்கு. லாபம் வருதோ இல்லையோ செலவு பண்ண காசாவது திரும்ப வரணும். அம்மா நீங்க கவலையே படாதீங்க. ஒருவேளை லாபம் வரலைன்னா அப்ப நீங்க கேளுங்க. आसमां से तारों को चुरा के गलियों को जगमगा दे, फूलों की खुशबू उड़ा के घर आंगन महका दे। सबसे अनोखी उसकी कहानी कैसे बयां ये तुमसे करूं, बड़े घर की छोटी बहू। லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் ரொம்ப சுவையான உணவுகளோட தொடங்கிருச்சு. எல்லாரும் வாங்க. இங்க கடைகளை அமைத்து நமது விருந்தினர்களுக்கு அருமையான சுவையான உணவை வழங்கிய கடைக்காரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு எங்க உங்களுக்கு வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் தயாரித்த பல புதிய உணவுகளை சுவைக்கும் பொன்னான வாய்ப்பு கிடைக்க போகுது. மேலும் இந்த உணவு திருவிழாவின் மிகப்பெரிய ஈர்ப்பு இங்கே கடை வைத்துள்ள ஃபாரினர் மேடம் சாஹிப் தான். அவர் தனது வெளிநாட்டு கைகளால் உங்களுக்காக தூய்மையான பாரம்பரிய உணவுகளை செய்து கொண்டு வந்துள்ளார். எனவே கைகளை தட்டுங்கள். அப்படியே நம்ம மேடம் சாஹிப் ரொம்ப நாளா இந்தியாவில தான் வசிச்சுட்டு வராங்க. அதனால அவங்க கொஞ்சம் தமிழும் வங்காள மொழியும் பேசுவாங்க. அதனால நீங்க எல்லாரும் தாமதம் செய்யாம சீக்கிரமா நடந்து நம்ம ஃபுட் மேளா ஃபெஸ்டிவலுக்கு வந்து சேருங்க. அட அங்க பாரு, இந்த வெளிநாட்டு மேடம் நமக்காக பாரம்பரிய உணவு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. சரி வாங்க போவோம். பாயாசம் எவ்வளவு? எங்களுக்கும் கொடுங்க. This is 10 rupees. 10 rupees only. 10 rupees எங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ். 10 rupees அப்படின்னா 10 ரூபா தானே? Oh, yes, yes. 10 ரூபா. 10 ரூபா. Take. அம்மா, அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? வெளிநாட்டு மேடம் வந்திருக்காங்களாம், பாரம்பரிய உணவு சமைக்கிறாங்களாம். நம்ம போய் பார்க்கலாமா? முதல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், அவங்க வர விரும்புறாங்களா இல்லையான்னு. பெரியம்மா என்ன? வாங்க போலாம். பக்கத்துல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்ல, அங்க வெளிநாட்டு மேடம் தன்னோட பாரம்பரிய சாப்பாட்டு கைவண்ணத்தை காட்டுறாங்களாம். இப்போதான் அங்க அறிவிக்குது, நான் கேட்டேன். வீட்ல இருந்து யாராவது இந்த மாதிரி விழாக்களுக்கு போய் பார்த்திருக்கியா எப்பவாது? அத்தை முன்னாடி போனது இல்லைன்னா இனிமே எப்பவுமே போக முடியாதுன்னு அர்த்தம் இல்லையே. வாங்க நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். துக்கு நீ போறன்னா போ, இதுல என்ன இழுக்காத. ஒரு தடவை போறதால அப்படி என்ன வந்துட போகுது டாக்கூர்? எதிர்த்தாப்புல தானே நடக்குது. இந்த ஜன்னல்ல திறந்தா தெரியுது. அப்புறம் என்ன? டாக்கூர் வாங்க, எனக்கும் அந்த வெளிநாட்டு மேடத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அட, கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி உணர்ச்சிகரமா பேசுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டு மேடம் வந்திருந்தா வந்திருக்கட்டும். இப்போ என்ன? அப்படியே அவங்க சமைக்கிற சாப்பாட்டை நம்மளால சாப்பிடவே முடியாது. அதுல மசாலாவும் இருக்காது, காரமும் இருக்காது. நம்ம ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டோம், சும்மா பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க போலாம், நான் கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு சாப்பாடும் வாங்கி தரேன். சரி, நாங்க 4 பேர் மட்டும்தான் அங்க போவோம். எல்லாரையும் கூட்டிட்டு போய் கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பெரியவங்களோட சேர்ந்து இவளும் வந்தா என்ன பிரச்சனை டாக்கூர்? அவங்களுக்கு போறதுக்கு எவ்வளவு உற்சாகம் இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க, இவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு காலையில நீங்க சொன்னீங்களே, இந்த மாதிரி எந்த திருவிழாவுக்கும் நம்ம வீட்ல இருந்து யாரும் போறதில்லைன்னு. போறதில்லதான், ஏதோ வெளிநாட்டுக்கு பொண்ணு சமைச்சு விக்கிறான்னு கேள்விப்பட்டேன்.
எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். திருவிழா நம்ம ஏரியாவில தானே நடக்குது. அதோட நாம என்ன எப்பவும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறவங்களா என்ன? அங்க போறதுல என்ன தப்பு இருக்கு? துக்குன், என்ன கூட்டிட்டு போ, நான் உன் கூட வரேன். நாங்களும் கூட வருவோம். ஆமா போவோம் போவோம். சலங்கை கட்டிட்டு ஆடுறதுக்கு தயாரா உட்கார்ந்திருக்கா. நாங்களும் போவோம். எங்கேயாவது போற பேச்சு வந்தாலே போதும், உடனே ஆரம்பிச்சிடுவா. இல்ல அத்தை, நாங்க சும்மா கேட்டோம். உங்க அனுமதி இல்லாம நாங்க போக மாட்டோம்ல. நீங்க சொன்னா போவோம். அப்படியா? உங்க மாமியார் அனுமதி கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் ஒண்ணுதான். போறதா இருந்தா சீக்கிரம் போகணும். அந்த வெளிநாட்டு மேடத்தை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோம். போ சீக்கிரம். நீ தயாரா இருக்க, சீக்கிரமா தயாராகு. ஆமா, இத இத பாருங்க. சரி போ சீக்கிரம். தயாராவா? அத்தை தயார்னா தயார் தான். எப்படி இருந்தாலும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போக போறது இல்லல்ல. அப்படியே பக்கத்துல தான் போறோம். நம்ம வீட்டு மருமகளுங்க, அதனால ரொம்ப மேக்கப் பண்றது நல்லாவே இருக்காது. ஆமா, உன்னோட அந்த டீம் லீடர் எங்க? பறந்துட்டீங்களா என்ன? சொன்னேன்ல, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னைக்கு திரும்பி வரவும் முடியாது. ஹரி, நல்ல வேளை இன்னைக்கு அவ இல்லன்னா ஏதோ கொள்ளை கூட்ட தலைவி மாதிரி நம்ம மேல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அது நல்லா இருக்காது. வாங்க, போகணும்னா சீக்கிரம் போலாம். நாங்களும் தயாரா தான் இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ஒரு தடவை உங்க தம்பிகிட்டையும் கேட்டுக்கோங்க. அட அம்மா, பக்கத்துல தானே உணவு திருவிழா நடக்குது. அப்பா சாயந்தரம் தன்னோட நண்பர்களை பார்க்க போவார்ல. அப்பாவுக்கு வழி தெரியாதா என்ன? வந்துருவாரு. நீங்க வாங்க, அப்பா வந்துருவாரு. சரி, ஆமா வாங்க. வாங்க போலாம். Excuse me. How's the food? Are you enjoying? என்ன சொல்ற? எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. உங்களால இத புரிஞ்சுக்க முடியல. I mean this food. இது சாப்பாடு. டேஸ்டி? சாப்பாடு நல்லா இருக்கா? தமிழ் பேசுது. ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? அமிர்தம் சாப்பிடுறேன். அமிர்தம் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மேடம், உங்களுக்கு எங்க ஊர் சாப்பாடு சமைக்க எப்படி தெரியும்? கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்களோட அட்ரஸ்? நான் இதே சிட்டில தான் நான் இருக்கேன். இதே ஊர்ல இருந்து தான் வராங்க. எந்த ஏரியா? பாக் பஜார்ல வசிக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. Yes. I'm grateful to you. I'm grateful. என்ன சொன்னாங்க இவங்க? அட ஒண்ணுமே புரியலையே. எனக்கு கொல்கத்தா அண்ட் இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு. I love your country. India is the best. அதைய விட அதிகமா இங்க இருக்கிற சாப்பாட்டை நான் விரும்புறேன். பெங்காலி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், பாக்குறீங்களா நீ எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. கடை போட்டாச்சு. அதுக்கு மேல அவங்கள பார்க்க மக்களோட கூட்டமும் சேர்ந்துடுச்சு. அட அங்க பாரு, அவங்க குடும்பத்துக்காரங்க வராங்க. அந்நிய வீட்டுக்காரங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. பாயாசம் எவ்வளவு? This 30 rupees. என்ன சொன்னா? 30. ஓ, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. அடவா, பாயாசம் பார்க்கவே நல்லா இருக்கு. அருமையான வாசனை பெரியம்மா. எங்களுக்கும் கொடுங்களே. How many plates you need? துக்குன், இவங்க ஆங்கிலம் பேசுறாங்களே. ஹரி. You mean hurry. ஹரி. Yes, I will hurry. 1, 2, 3, 4, 5, 6, 7. We need 7 plates. Oh, okay. Wait. I'll give.
ஓகே ஷூ ஆல்சோ வெயிட் வெயிட் எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ஹெல்ப் என்ன கேன் யூ ஹெல்ப் மீ ஒன்றும் புரியல, கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. தமிழ் தமிழ் தமிழ். ஓ ஓ எனக்கு கொஞ்சம் உங்க உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அட வா வா வா, இந்த மேடம் நம்ம மொழியில பேசுறாங்களே. நம்ம மொழி பேசுறாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? There's a lot of crowd. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, தனியா சமாளிக்க முடியல. அதனால நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். அதை நாங்களே எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா நாங்க பசியில இருக்கோம், அதிகமா எடுத்துக்கிட்டா உங்க சாப்பாடு தீர்ந்துடுமே. No no no, I trust you people. You are good people. நீங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அதிகமா எடுத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். உதவி கேக்குறா, பாவம் அவ தனியா மாட்டிக்கிட்டா. இங்க இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்க முடியல. நான் உதவி செய்றேன், நான் உதவி செய்றேன். ஹரி ஹரி, வெளிநாட்டு மேடம் நம்மள நம்பி கடையை விட்டுருக்காங்க பாருங்களேன். டெஸ்ட் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. வாவ் வாவ் வாவ், இது எவ்வளவு நல்லா இருக்கு. டெஸ்ட் சூப்பர். வாவ் வாவ் வாவ், ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பேரு என்ன மேடம்? என்னோடது நேம் ஜினி. ஜினி ஜினி ஜினி, இப்போ உன் கூட இங்க யார் இருக்கா? ஓ, எல்லாரும். என் ஹஸ்பண்ட் இருக்கார், என் மாமியார் இருக்காங்க, என் முழு புகுந்த வீடும் இருக்கு. உனக்கு எந்த குடும்பத்துல கல்யாணம் நடந்துச்சு? பங்காளி ஃபேமிலி, பங்காளி ஹஸ்பண்ட்? எஸ் எஸ், நான் பெங்காலி ஃபேமிலில மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்க எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அப்போ உன் கூட இங்க உன்னோட குடும்பம் ஏன் வரல? அப்புறம் நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனால எனக்கு தாலி தெரியலையே. போட்டிருக்கேன். See? என்னோட மாமியார் give me this. மாமியார் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. பாத்தியா எவ்வளோ நல்ல பொண்ணு. பெங்காலி குடும்பத்துல தான் புகுந்த வீடு இருக்கு, அதனால தாலி குங்குமம் எல்லாம் வச்சிருக்கா. ஆமா மேடம், உங்க கூட ஏன் யாரும் வரல? Nobody is here. நீங்க என்ன சொல்றீங்க? ஏட்டுக்கொண்டு இவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் சொல்லு. அவ என்ன சொல்ல வரானா, இங்க யாரும் இல்லைன்னு. நீ தமிழ்ல பேசு, நீ தமிழ்ல பேசு. அவன் என்ன சொல்றான்னா, இங்க யாரும் இல்லாததால யாரும் வரலன்னு. அட, உன்னை தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, இங்க யாருமே இல்ல. எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. ஒர்க். கொண்டு உன்னோட இந்த பாயாசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓ, thank you. இந்த பாயாசம் சுவை ஏதோ பரிச்சயமான மாதிரி தெரியலையா? பாயாசம் தான் எல்லா வீட்லயும் செய்வாங்களே, அதனாலதான் அப்படி தோணுது போல. மேடம், இத நீங்களே செஞ்சீங்களா? உண்மையை சொல்லுங்க, இந்த பாயாசம் உங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தா? என்னோட மாமியார் மதரின்லா அவங்க தான் செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். பாத்தியா,
யாரும் அண்ணியை அடையாளம் கண்டுபிடிக்கல, வீட்டுக்காரங்களாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம்ல. எந்த கடையில வியாபாரம் நடக்குதோ அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். ஆமா, நீயே பாரு, அண்ணி எல்லா பரிசையும் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க யாருக்கும் எதுவும் கிடைக்காது. பை த வே, ஹow's the food? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ட்ரை திஸ். நீடா, இதையும் டெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். बड़े घर की छोटी बहू. இதோட சுவையற்ற அசல் அண்ணி கையால செஞ்ச பீடா மாதிரியே தான் இருக்கு. அவ சொன்னா இல்ல அவ மாமியார் பெங்காலின்னு. அப்போ அவ மாமியாருக்கு உதவி பண்ணும் போதே அவளும் கத்துக்கிட்டு இருப்பா. அதான் அச்சு அசல். இது நம்மள மாதிரியே வந்திருக்கு. என்ன இந்த பீடாவை யார் செஞ்சா? நான் தான். ஸ்வீட். நான் தான் செஞ்சேன். ஆச்சரியமா இருக்கு. இதுவும் செய்ய தெரியுமா? எஸ் எஸ் எஸ், ஐ நோ how to make this. I know. நீ ரொம்பவே லட்சணமான மருமகள். அம்மா, அத்தை வாங்க நம்ம வேற ஏதாவது கடையை பார்ப்போம். எவ்வளவு நேரம் இங்கே இருக்கு? பின்னால நிறைய இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். அடருட்டுக்குன், இங்க ஜாலியா இருக்கு. இன்னும் 2 பிளேட் எடுத்துட்டு வா. அம்மாவுக்கு ஒரு பிளேட். 1 more plate. Sure, wait. प्यार की सच्ची मूरत जैसी लगती है वो हूबहू.